ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. இன்றைக்கி வந்து ஒரு வெஜிடபிள் புலாவ், ஆனால் ரைஸ் இல்லாமல் பார்லி போட்டு பண்ண போகிறேன். பார்லி வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அதில் நிறைய ஃபைபர் சத்து இருக்குது. அது மாதிரி நீர் உடம்பு இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து நீர் எடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. ஸோ ஒரு கப்பு பார்லி எடுத்து நான் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் போல் சோக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை நல்லா தரோவாக வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நமக்கு என்னெல்லாம் வேணுன்றதை பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ, அதுக்கப்புறம் ஒரு பெரிய க்ரீன் பெல் பெப்பர், அண்ட் தென் ஒரு zucchini தோல் சீவாமல் ஜஸ்ட்டு சாப் பண்ணியிருக்கேன், அண்ட் கொஞ்சம் காலிஃப்ளவர். உங்களுக்கு வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு அதில் பச்சை மிளகா, ஜீரகம், ஒரு அரை பட்டை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா போட்டு வதக்கிக்க போகிறேன். இந்த டயத்தில் வேணுங்கிற ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ரொம்ப ஸ்பைஸ் ஆட் பண்ணல. டர்மரிக், ஜிஞ்சர் பவுடர், ஜீரா பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் மட்டும் போட்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கிறேன். அதோட துளி சால்ட், ஏன்னா எனக்கு எப்பயுமே வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு சால்ட் வேணும், அதுவும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்த அப்புறமா இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர், க்ரீன் பெல் பெப்பர், அப்புறம் வந்து zucchini இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கிறேன்னா, ஏன்னா அப்போ எல்லாம் சேர்ந்து ஒத்தாப்பில் வேகும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ நம்ம இது இப்போ காய்கறிக்கு தேவையான சால்ட்டை கொஞ்சம் நான் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெந்தால் போகிறோம். ஏன்னா இது ரொம்ப குழைய வேகணுங்கிறது இல்லை, கொஞ்சம் க்ரன்ச் இருக்கணும், அதனால் கொஞ்சமாக வெந்தால் போகிறோம். அதுக்கப்புறமா நான் வந்து பார்லி வந்து கொஞ்சம் இன்ஸ்டன்ட் பாட்டில் குக் பண்ணி எடுத்திருக்கேன்னா, ஸோ அந்த குக்கான பார்லியை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இதோட வேக விடணுன்னா குக்கர்லேயே போட்டும் வேக விடலாம். இன்ஸ்டன்ட் பாட் இருந்ததுன்னா இன்ஸ்டன்ட் பாட்டில் தனியாக வேக விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காய்கறியோடு சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு மேலே நம்ம வந்து கொத்தமல்லி போட போகிறோம். இது பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். அண்ட் இது சாப்பிட்டா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை டெஃபினட்டாக நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை ஃபார் நவ் ஃப்ரம் ரிலாக்ஸ் வித் ராஜி, உங்கள் ராஜி.